الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவின் பாதையில் செலவழித்தல், செலவழிக்காமல் தடுத்து கொள்ளுதல் விரும்பத்தகாத செயல் என்ற பாடத்தில் 3வது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன பஅத அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ன லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சில மனைவிமார்கள் நபிகளாரிடம் பின்வருமாறு கேட்டார்கள்: ஐயுனா அஸ்ரஉ பிக லுஹூகன், உங்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் உங்களை விரைவாக சந்திப்பவர் எங்களில் யார்? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கால அத்துவலு குன்ன யதன், உங்களிலே நீண்ட கையை உடையவர்தான் என்னை அவசரமாக வந்து சந்திப்பார். அதாவது என்னுடைய மரணத்தின் பின்னர் விரைவாக மரணிக்கின்றவர் உங்களில் நீண்ட கையை உடையவர். ஃபஅஹது குஸ்பத்தன் யதுரஊனஹா, உடனடியாக அந்த மனைவிமார் ஒரு கம்பை எடுத்து தங்களுடைய கைகளை அவர்கள் அளந்து பார்க்கலானார்கள். அதாவது யாருடைய கை நீளமாக இருக்கிறது. வகானத் சௌதத்து அத்துவலுஹுன்ன யதன், அந்த மனைவிமார்களிலே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கைதான் நீளமாக இருந்தது. ஃபஅலிம்னா பஅத் அன்னமா கான தூலு யதிஹ ஸதகா, ஆனால் அதன் பின்னர் நாங்கள் அறிந்து கொண்டோம் ரசூலுல்லாஹ் நீண்ட கை என்று சொன்னது சதகா அதிகமாக செய்பவர். அதாவது சதக்கா கொடுக்கின்ற பொழுது கை நீளமாகத்தானே இருக்கும், கையை நீட்டித்தான் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுக்கிறவர். வகானத் அஸ்ரஅனா லுஹூகன் பிஹி ஸைனப், அப்ப எங்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை மிக விரைவாக சந்தித்தவர் ஸைனபாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மற்றொரு மனைவி ஸைனப். வகானத் துஹிப்பு ஸதகா, அந்த சஹாபியா தர்மம் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. வஃபி ரிவாயத்தின் முஸ்லிம், இமாம் முஸ்லிம் அவர்களது அறிவிப்பிலே பின்வருமாறு இடம்பெற்றிருக்கிறது: காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரா குன்ன லுஹூகன் பிஹி அத்வலு குன்ன யதன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய மரணத்தின் பின்னர் என்னை மிக விரைவாக வந்து சந்திக்க இருப்பவர் உங்களில் நீண்ட கையை உடையவர். காலத் வகானத் யததாவலுன்ன ஐயத்துஹுன்ன அத்வலு யதன். இவ்வாறு சொன்னதன் பின்னால், ரசூலுல்லாஹ் இந்த விடயத்தை சொன்னதன் பின்னால், பெண்கள் அதாவது மனைவிமார் அனைவரும் தங்களுடைய கைகளை அளந்து பார்க்கலானார்கள். ஃபகானத் அத்வலுனா யதன் ஸைனப், எங்களிலே நீண்ட கையை உடையவர்
ஜைனபாக இருந்தார்கள். லிஅன்னஹா கானத் தஅமலு பியதிஹா வ ததஸத்தக், ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கையால் சுயமாக உழைத்து சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற விளக்கம் என்ன? இந்த ஹதீஸ் ஒரு ஸ்லேடையாக சொல்லப்பட்ட ஹதீஸ். அதாவது நாங்கள் இப்பொழுது ஹிஜ்ரி 1448 ஆண்டில் இருக்கிறோம், முஹர்ரம் மாசத்தில். அப்போ 1448 ஆண்டுக்கு முன்னர் அல்லாஹு தாலா வஹியை இறக்கினான். அது முதலாவது வெளிப்பாடு குர்ஆன், வஹீட இரண்டாவது வெளிப்பாடு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. அந்த சுன்னாவை நாங்கள் இந்த காலத்தில் விளங்குவதாக இருந்தால் சமகால அறிஞர்கள் சில வரையறைகளை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். சுமார் 8 வரையறைகள் இருக்கின்றன. அந்த 8 வரையறைகளையும் நான் இங்கு சொல்ல வரவில்லை. இந்த 8 வரையறைகளில் ஒன்றுதான் ஹதீஸ் உண்மை பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறதா மறை பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை வேறு பிரித்து அறிய வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் அரபு மொழி வல்லுனர். அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொன்னார்கள், அரபு மொழியை மிக சரியாக உச்சரிப்பவன் நான். அதாவது சில அரபு எழுத்துக்கள் எங்களுக்கு நாக்குக்கு வாரது மிச்சம் கஷ்டம். அதில் பாத் என்ற சொல் எங்களுக்கு வராது, மிச்சம் லேசாக சொல்லிக்கொள்ளே இல்லாது. அந்த அந்த எழுத்தை வச்சு சொன்னாங்க, நான் அவ்வாறு மொழிவதிலே நான் தான் கெட்டிக்காரன் என்று. அப்போ இந்த மொழியில் உங்களுக்கு தெரியும், நாம் ஸ்கூலில் படிச்சுக்கிறோம், அடுக்கு மொழின்னு இருக்குது, பழமொழி இருக்குது, ஸ்லேடையாக பேசுவாங்க. ஊர் சிரித்தது என்று சொன்னால் ஊர் மக்கள் சிரித்தாங்கன்னு தான் அர்த்தம். அது சரி. இப்படி நாம் ஸ்கூல்லே படிச்சுக்கிறோம். இந்த ஒவ்வொரு மொழியிலையும் இது இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி பாவிச்சுக்கிறாங்க. அதை விளங்காமல் ஹதீஸை விளங்குனா நாங்கள் சில நேரம் வழிகேட்டில் போக வேண்டி வரும். இப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எப்படின்னா, அதாவது சஹாபியாக்கள் மனைவிமார் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்குறாங்க, உங்களோட வஃபாத்தை தொடர்ந்து எங்களில் யார் அவசரமாக உங்களை சந்திக்க இருக்கிறாருன்னா மௌத்தா போகிறது யார்? உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 11 மனைவிமார் இருந்தாங்கன்னு படிக்கிறோம். அப்போ உங்களோட வஃபாத்துக்கு பிறகு முதலாவது மௌத்தா போகிறது யார்? அப்போ ரசூலுல்லாஹ் ஸ்லேடையில் பேசுகிறாங்க, மறை பொருளில் பேசுகிறாங்க. உங்களில் நீண்ட கையை உடையவர். சரி. அப்ப நீண்ட கையை உடையவர் என்று சொன்ன உடனே அந்த மனைவிமார்கள் அதை உண்மை பொருளில் விளங்கினாங்க. விளங்க போய்தான் ஒரு கம்பு எடுத்து எல்லார கையையும் அளந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ் பல வந்திருக்குது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போராட்டத்தின் பொழுது அந்த போராட்ட வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே பல ஹதீஸ்களை சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, வஅலமு அன்னல் ஜன்னத தஹ்த திலாலிஸ் சுயூஃப், அறிந்து கொள்ளுங்கள் சொர்க்கம் என்பது வாளின் நிழலின் கீழ் இருக்கிறது. வாளின் போராடுற வாளின் நிழலின் கீழ் இருக்கிறது. இந்த ஹதீஸின் படி வாளின் நிழலின் கீழா இருக்குது இல்லை. ரசூலுல்லாஹ் அதை மறை பொருளில் சொல்றாங்க, உண்மை பொருள்ல சொல்ல இல்லை. நீங்க யுத்த காலத்துல ஷஹீதானா உடனே சொர்க்கம். வாள் எடுத்து போராடி உங்களை ஒரு எதிரி கொலை செஞ்சிட்டாண்டா அடுத்த கணம் நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க. அதான் வாளின் நிழலின் கீழ் இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நாங்க வளமையாக நாங்க கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ் இருக்கு. சரி. இன்னல் ஜன்னத்தை
தஹ்த அக்தாமில் உம்மஹத், சுவனம் தாயின் காலடியின் கீழ் இருக்கிறது என்று சொன்னா தாயிட பாதத்துக்கு இல்லை தொட்டு பார்த்தா சொர்க்கம் இங்கதா இல்ல. அதுவும் ரசூல்லா மறைபொருளில் சொன்னது. நீங்க தாய்க்கு செய்யற ஹிதுமத்தால உடனடியா சொர்க்கம் போயிருவீங்க. இப்ப அந்த வகையில தான் இதை ஹதீஸ விளங்கணும். ஆகவே அப்படி அளந்து பார்த்த நேரம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாட மனைவிமார்கள்ல வயது முதிர்ந்தவர். அவங்க கருப்பு நிறம், அதுக்கு தான் சௌதாண்டு பேர். சௌதாண்டா கருப்பு நிறத்துக்கு தான் சொல்லுது, கருப்பு நிறத்து பெண். அடுத்தது வயது முதிர்ந்தவர். எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லா முறை மாறி தங்குவாங்க ஒரு வீட்டிலையும். அப்படி தங்குற நேரம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டில் தங்குற நேரம் சௌதா நாயகி சொன்னாங்க, நீங்க என்னோட வீட்டில் தங்குறதுக்கு பகரமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்குங்க. ஏண்டா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா விதவை, வயது முதிர்ந்தவர்கள், சரி அந்த குமரி பெண்ணோட இருங்கன்னு விட்டு கொடுத்த வரலாறு இருக்குது. அப்ப அந்த பெண்ணுடைய கை தான் நீளமா இருந்தது. ஆனால் பின்னர் நாங்க விளங்கி கொண்டோம், ரசூலுல்லா இதை உண்மை பொருளில் சொல்லவில்லை. நீண்ட கையை உடையவர் யாருன்னு பார்த்தா சதக்கா செய்யக்கூடியவருக்கு தான் அந்த பேரை வச்சாங்க. அதிகமா சதக்கா செய்யக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லா சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு முதலாவது மரணம் அடைஞ்சது ஜைனப். அதாவது ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், அவங்களுக்குன்னு தனி வரலாறு இருக்குது. ஜைனப முதலாவது கல்யாணம் முடிச்சிருந்தாங்க ஸைத் பின் ஹாரிஸா. அவங்க ஒரு அடிமை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விலைக்கு வாங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு செஞ்சிருந்தாங்க. ஸைத் பின் ஹாரிஸா அவர மகன் தான் உசாமா பின் ஸைத். இந்த முடிச்சு ஸைனப் பின் ஜஹ்ஸ ஸைத் ரலியல்லாஹு முடிச்சு வாழ்ற நேரம் வாழ்க்கை கசந்து போயிட்டு இணக்கப்பாடு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏண்டா ஸைனப் பின் ஜஹ்ஸ் கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க, இவர் ஒரு அடிமை. எனவே வாழ்க்கை கசந்து போன நேரம் அங்க ஒரு ஜாகிலிய கால மரபுன்னு இருந்தது. எல்லாமே பிள்ளைகள், வளர்ப்பு பிள்ளையும் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஒரு ஆள் பெற்றெடுத்த பிள்ளை தானே உண்மையான பிள்ளை. வளர்ப்பு பிள்ளையும் சொந்த பிள்ளை மாதிரி கருதுற போக்கு இருந்ததால ரசூலுல்லாஹ் அந்த மரபை உடைக்கிறதுக்கு என்ன சொன்னான்டா, நீங்க உங்களோட மகண்ட மனைவிய கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னான்ல. இது சூரத்துல் அஹ்ஸாப்ல வரும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வெக்கம், என்ன மகண்ட மனைவி நான் எப்படி முடிக்கிறது? சரி, ஆனா அல்லாஹ் சொன்னா நீங்க அல்லாஹுக்கு தான் பயப்படணும், மக்களுக்கு பயப்பட இயலாது, இது என்னுடைய சட்டம். இவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹாவை இவங்க ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளு சொல்லியே வந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா நீங்க அல்லாஹுக்கு தான் பயப்படணுமே ஒழிய பயப்படுறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், மனிதர்கள் அல்லன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க வச்சான். தலாக் நடந்து இதா இருந்தது பின்னால ஸைத் ரலியல்லாஹுடைய மனைவி தான் இந்த ஸைனப். சரி, அந்த ஸைனப் தான் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு முதலாவது மௌத்தா போனது. ரைட். அப்ப அவங்க சதக்கா செய்கிறத மிச்ச விருப்பம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தாங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சதக்கா செய்யறதுல ரெண்டு பேரும் முன்னணியில இருந்த சஹாபியாக்கள். ரைட். இந்த புகாரியில வந்த ஹதீஸ் இது. அடுத்தது அதே கருத்துல தான் வருவது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த மறை பொருள்ல சொன்னதை இவங்க உண்மை பொருளை விளங்குனாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் அதை மறை பொருளை தான் சொல்லுகிறாங்க. நீண்ட கையை உடையவர் என்பவர் அதிகம் சதக்கா செய்யக்கூடியவர் என்று சொல்லிட்டு, இதுல வித்தியாசம் என்ன? சஹீஹ் முஸ்லிம் அறிவிப்புல வர வித்தியாசம் என்னன்னா, ஸைனப் ரலியல்லாஹு தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிறாங்க. இதை நாம விளங்கி கொள்ளணும்.
அதாவது மலேசியாவை சேர்ந்த கலாநிதி ஜாசிம் என்கிறவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அரபுல. என்ன புத்தகண்டா, நபித்துவ கால பிரிவில் வாழ்ந்த பெண்களின் சமூக பங்களிப்பு, பெண்களோட சமூக பங்களிப்புன்ற அதில் எழுதுகிற நேரம் சொல்றாரு, நாம திண்ணை தோழர்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். மதினாவில் 70 பேர் மஸ்ஜிது நபவியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, குடும்பம் இல்லை, சொந்த தொழில் இல்லை, ஏதாவது சதகாக்கள் ஹதியாக்கள் வந்தால் சாப்பிடுவாங்க, பட்டினி கிடப்பாங்க. அதில் தலைவர் அபூ ஹுரைரா தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, திண்ணை தோழிகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருந்தாங்க பள்ளியில். அப்படி சொல்ற கலாநிதி ஜாசிம் சஹாபியாக்கள் செய்த தொழிலெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. சஹாபியாக்கள் என்ன தொழில் செஞ்சாங்க? அந்த தொழிலில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா செஞ்ச தொழில் மிருகங்களோட தோல், இந்த ஆடு மாடு ஒட்ட தோல்ல பதனிட்டு அதை விற்பனை செய்யறது, அந்த தோளால பொருட்கள் செஞ்சு விற்கிற ஒரு தொழிலை இவங்க செஞ்சுக்கிறாங்க. சில விஷயங்களை சொன்னா சமூகத்தில் நடக்கிற சில அட்டகாசங்களுக்கு ஆதாரமையும் பேத்துறோம். ஆனா சொல்ல வேண்டியது, பொண்ணுக்கு உடுத்துற தொழிலையும் சஹாபியாக்கள் செஞ்சுக்கிறாங்க. பொண்ணுக்கு உடுப்பாற்றுன்னு சொல்றது. ஆனா சஹாபியாக்கள் எப்படி செஞ்சுப்பாங்கன்னு எங்களுக்கு விளப்பமிக்குது. ஷரியத்துல வரையறைகளை பேணித்தான் பொண்ணுக்கு உடுத்திப்பாங்க. இப்படி பலரும் தொழில் செஞ்சுக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொழில் செஞ்சுக்கிறாங்க. ஆகவே அந்த தொழில் செஞ்சு தாங்களும் உழைச்சி சதக்காவும் செய்யக்கூடியவங்களாக இருந்துக்கிறாங்க. எனவே எங்களோட சமூகத்தில் இந்த சிந்தனைகள், அதாவது கடமை கணவனுக்கு தான், பராமரிப்பு செலவுங்கிறது ஃபர்லு கணவனுக்கு தான். ஆனா அந்த கணவனினுடைய வழிகாட்டல்ல கட்டுப்பாட்டில் பெண்களும் இந்த காலத்தை பொறுத்த மட்டும், இந்த காலத்தினுடைய வாழ்க்கை தரம் எல்லாருக்கும் தெரியும். பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை செலவு, சரி, ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய படிக்க வைக்கிறேன்டா, அதுக்கு என்ன செலவெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரியும், இந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாத சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக சிங்கள மக்கள், அந்த பெண்கள் சகோதரிகள் உழைக்கிறாங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தா 65 வயசு 70 வயசு மூதாட்டிகள் கூட கொஞ்சம் மரக்கறியை வச்சுக்கிட்டு, பழங்களை வச்சுக்கிட்டு, தேங்காயை வச்சுக்கிட்டு விற்கிறத பார்க்குறோம் நான். சரி, ஆனால் எங்கட சிஸ்டத்தில் ஒரு ஆள்ட தலையிலே எல்லாம் போகுது. ஆகவே இந்த சிந்தனை மிக முக்கியம். ஆனால் சரியத்துடைய வரம்புகளை பேணிய நிலையில் ஒரு பெண் குடும்பத்துடைய கட்டமைப்பு உடையாத வகையில் கணவனுக்குரிய உரிமைகள்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு தொழிலை செய்கிற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமும் இருக்குது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதியும் இருக்குது. அது சம்பந்தமாக அறிஞர்கள் புத்தகமும் எழுதிக்கிறாங்க. சரி, அந்த புத்தகங்களை நாங்கள் வாசித்த விளங்கும் எந்த வரையறைகளோடு பெண்கள் இதை செய்யலாம்னு சொல்லி. ரைட், இதுதான் இந்த ஹதீஸ். பெண்களும் சதக்கா செய்யக்கூடியவங்களா ஈந்திக்கிறாங்கங்கிற விஷயத்தை தான் நாங்கள் இதில் படித்தோம். இதில் அடுத்த ஹதீஸ் நான் மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை விளங்குவோம். எப்படின்னா, வன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால ரஜுலுன், ஒரு மனிதர், இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிசயமான சம்பவம். ஒரு மனிதர் சொன்னாரு, அதாவது நான் நிச்சயமாக சதக்கா செய்வேன் என்று சொல்லிட்டு சதக்காவை எடுத்துக்கிட்டு போய் எடுத்துக்கொண்டு போய் ஒரு கல்லண்ட கையில கொடுத்துட்டு போய்த்தார். சரி, அவருக்கு தெரியாது அவன் கல்லண்டு. இந்த சம்பவம் குறித்து மக்கள் காலை வேளையில் பேசலானார்கள். நேற்று இரவு ஒரு கல்லனுக்கு சதக்கா செய்யப்பட்டிருக்குது.
ஃபக்கால அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா சாரிக்கின், யா அல்லாஹ் உனக்கே புகழனைத்தும் நான் கல்லனுக்கா சதக்கா செஞ்சிட்டேன்னு கவலைப்பட்டார். தகுதியானலுக்கு போக இல்லையே. லஅதஸத்தகன்ன பிஸதகத்தின் ஃபஹரஜ பிஸதகத்திஹி ஃபவதஅ ஃபி யதி ஸானியத்தின், அடுத்த நாள் நிச்சயமா இன்றைக்கு நான் சதக்கா செய்ய வேண்டும், சதக்கா எடுத்துக்கொண்டு போய் ஒரு துர்நடத்தையான பெண்ணிட்ட கொடுத்துட்டு போய்த்தார், விபச்சாரி. ஃபஅஸ்பஹு யதஹத்தஸூன துஸத்தகல் லைலத அலா ஸானியா, நேற்று இரவு ஒரு மோசமான பெண்ணுக்கு சதக்கா செய்யப்பட்டிருக்குதே என்று பேசினாங்க மக்கள். ஃபக்கால அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஸானியா, அல்லாஹ்வே உனக்கே புகழனைத்தும் ஒரு மோசமான பொம்பளைக்கா அந்த சதக்கா போய் சேர்ந்துக்குது என்று கவலைப்பட்டார். திரும்ப மூணாவது நாள் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு வெளியே போறார். லஅதஸத்தகன்ன பிஸதகத்தின் ஃபஹரஜ பிஸதகத்தின் ஃபவதஅஹா ஃபி யதி கனியின், ஒரு பணக்காரர ஆள்ட கையில கொடுத்துட்டு போய்த்தார். மக்கள் பேசுறாங்க. ஃபஅஸ்பஹு யதஹத்தஸூன் துஸத்தக் லைலத அலா கனி, நேற்று இரவு ஒரு பணக்காரனுக்கு சதக்கா செய்யப்பட்டிருக்கிறேன். قال اللهم لك الحمد على سارق وزانية وغني, அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும் ஒரு கல்லனுக்கும் ஒரு மோசமான பொம்பளைக்கும் ஒரு செல்வந்தனுக்குமா இந்த சதக்கா போய் சேரணும்னு கவலைப்பட்டார். அவர் சொல்லிட்டு படுத்துட்டாரு. அப்ப அவருக்கு கனவிலே காட்டப்பட்டது. ஃபகீல லஹு, சொல்லப்பட்டது, அம்மா சதகத்துக்கு அலா சாரிக்கின், நீங்க கல்லனுக்கு செய்த சதக்கா ஃபலஅல்லஹு அன் யஸ்தஇஃப அன் சரிகதிஹி, சில நேரம் அவன் களவு தொழிலிருந்து தன்னை தடுத்து கொள்ளலாம் அல்லவா. அந்த சதக்காவை எடுத்துக்கொண்டு போய் அவன் தொழில் செஞ்சு களவு தொழிலை விடலாம் அல்லவா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. வஅம்மா ஸானியா ஃபலஅல்லஹா அன் தஸ்தஇஃப அன் ஸினாஹா, அந்த துர்நடத்தை உள்ள பொம்பளையை பொறுத்த மட்டும் அவள் அந்த துர்நடத்தையான விபச்சாரத்தில் இருந்து அவள் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லவா. வஅம்மல் கனி ஃபலஅல்லஹு யஅ்தபிரு ஃபயுன்ஃபிகு பிமா அத்தாஹுல்லாஹ், பணக்காரரை பொறுத்த மட்டும் அவர் படிப்பினை பெறலாம் அல்லவா. நான் சதக்கா பெறுவதற்கு ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவன், நான் சக்காத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டேனே, சதக்காத்தை எடுப்பேன்னு படிப்பினை பெறலாம் அல்லவா. பெற்று அல்லாஹ் அவருக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவழிக்கலாம் அல்லவா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று கனவுல சொல்லப்பட்டுதான். இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி முஸ்லிம்ல வார ஹதீஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் ஒரு சுருக்கமாக நாங்கள் சொல்கிறோம்டா, எங்களோட டியூட்டி அல்லாஹுக்காக கொடுக்கிறது. சரி, நம்மட பார்வைக்கு தகுதியானவர்களெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் பெரிய பெரிய ஆய்வு பகுப்பாய்வெல்லாம் செய்ய தேவையில்லை, எங்களுக்கு ஏலாது. நாங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மனசண்ட உள்ளத்தை துருவி பார்க்கறது ஏலாத. சரியா, கேட்போம், 2 வார்த்தையை சொல்லுவாங்க, நம்பி கொடுத்துருவோம். ஆனா அது தகுதி இல்லாதவரோட கைக்கு போய் சேர்ந்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க முயற்சி செஞ்சோம், கொடுத்தோம், அவ்வளவுதான். அல்லாஹ் எங்களுக்கு கூலியை பதிவு செய்வார். இதைத்தான் இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.